அனைவருக்கும் காலை வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். அந்த தமிழ் என்ப தமிழ் எனது உயிருக்கு நிகர் இல்லையா? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்னும் முத்தமிழோடு எங்கள் செந்தமிழாகிய தென்பொதிகை தென்றல் தவிழ்ந்து வரும் தென்காசி தமிழோடு உங்களை இன்று காலை சந்திக்கின்றேன். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கேன். யூகே, யுனைடெட் கிங்டம் அல்லது பிரிட்டிஷ் அல்லது இங்கிலாந்து அல்லது வெள்ளைக்காரங்க நம்மளை ஆட்சி செய்தவர்கள் ஒரு காலத்தில். சூரியன் உதிக்கும் நாடும் அவர்களுடைய நாடு, சூரியன் மறையும் நாடும் அவர்களுடைய நாடு. அதான் சொல்லுவாங்க, சூரியன் கூட எங்களிடம் கேட்டுவிட்டுத்தான் உதிக்க வேண்டும், எங்களிடம் கேட்டுவிட்டுத்தான் மறைய வேண்டும் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய நாணயம், ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனு. இந்த 2 பென்ஸு. இது 3 விதமான ராணிகள் இதில் பொறிக்கப்பட்டிருக்கும். இது ஒரு விதமான ராணி, இது ஒரு விதமான ராணி. தெளிவான காயினை காமிக்க. இதில் மேலே கிரீடம் இருக்கும், இருக்கா? 1987. இதில் அந்த கிரீடம் இருக்காது, சின்ன ஒரு மலர் மாதிரி இருக்கும். 1978. 3வது ராணி இங்கே ஒன்று இருக்காங்க. இது கொஞ்சம் வயதான தோற்றத்தில் உடைய ஒரு ராணி. இந்த இருக்காங்களா? 1998. 3 விதமான ராணி உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயம். இதில் என்னென்னா, 1971 தான் இந்த நாணயம் 2 பென்ஸு முதல்ல வெளியிடுதாங்க. அந்த நாணயம் தான் இந்த 1971ங்கிறது. இந்த நாணயங்களில் நியூ பென்ஸ்னு எழுதிருக்கும். இந்த போட்டிருக்கேன், நியூ பென்ஸு எழுதியிருக்கும். லில்லி மலருடைய தோற்றம் அது, நியூ பென்ஸ்னு எழுதியிருக்கும். இந்த நாணயங்களில் 2 பென்ஸ்னு எழுதியிருக்கும். இந்த நாணயத்தில் இது ஒரு கமாமரேட்டி காயின், ராயல் சீல்டு. இந்த இதுக்கு பேர் 2 பென்ஸுன்னு மேலே பொடுசாக எழுதியிருக்கும், 2 பென்ஸ்ன்னு சொல்லி. இதுவும் ஒரே ராணி தான், இதுவும் ஒரே ராணி தான். இது நார்மல் லில்லி மலர் பொறிக்கப்பட்ட காயின். இது கமாமரேட்டி காயின். இந்த இருக்கா, ராயல் சீல்டு காயின். கமாமரேட்டின்னு இல்லை, இந்த ஒரு 2000க்கு பிறகு இந்த 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 மாதிரி நாணயங்களை அடிக்க வெளியிட்டாங்க. மொத்தம் ஒரு 17 வகையான நாணயங்கள் வச்சுருக்கேன். இயர் வாய்ஸாக வச்சுருக்கேன். இடையில சில வருஷங்கள் இருக்காது. என்கிட்ட இருக்கிறதுல வருஷ பிரகாரம் வச்சுருக்கேன். அப்போ நான் வருஷ பிரகாரம்னு சொல்ல முடியாது. என்னிடம் இருக்கின்ற நாணயங்களில் வருட பிரகாரம் வச்சுருக்கேன். இது விலை கொடுத்து வாங்கலாம் முடியாது. மிடில் ஃபேமிலி வாங்க முடியாது, புவர் ஃபேமிலி வாங்க முடியாது. ஒரு ஹையஸ்ட் ரிச் ஃபேமிலியாக இருந்ததுன்னா 1-2 வாங்கிக்கலாம். அது இந்த மாதிரி ஒரு இயர் வைஸெல்லாம் நிறைய, ஒரு 17 வகையான வருடங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க கஷ்டம். ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கணும். இதில் 1971 மட்டும் நீங்கள் வாங்கினாலே போதும், மற்றெல்லாம் வாங்க வேண்டாம். இது அவ்வளவு ரேரு, அவ்வளவு ரேட்டு. ஏன்னா இது முதலாக வெளியிடப்பட்ட ஒரு காயின். இது ரொம்ப ரொம்ப வெரி ரேர் காயின். விலை அதிகமாக போய்கிட்டுருக்கு. எப்படி இதை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வது என்பது எனக்கு தெரியல. எனக்கு தனி வெப்சைட் கிடையாது, ஒன்லி யூடியூப் மட்டும்தான். அது நண்பர்களுக்காக, நாணய சேகரிப்பாளர்களுக்காக, அறிஞர்களுக்காக, நல்ல மனிதர்களுக்காக, நாணயம் உள்ளவர்களுக்காக இந்த ஒரு யூடியூப் சேனல். மற்றபடி வெப்சைட்லாம் கிடையாது. வெப்சைட்லாம் போட்டு நான் விற்றோம்னா நான் தான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அப்புறம் என் மகன் கல்யாணத்தையும் 5000 கோடி ரூபா செலவழிச்சு வைப்பேன். ஐயோ, நீங்கள் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான், குழந்தைகளை கலெக்டர் ஆக்குங்க, வழக்கறிஞர் ஆக்குங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஆக்குங்க, நிர்வாகத்துறையில் IAS கொண்டு வாங்க, எல்லாமே கொண்டு வாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம், நல்ல குழந்தைகளாக கொண்டு வாங்க. பாவங்கள் செய்யக்கூடாது. அதாவது அது எப்படி வாழ்க்கையில் விவரிக்கணும்னே தெரியல. கற்பு என்பது கடைச்சரக்காயிருச்சு. கலாச்சாரங்கள் ரொம்ப சீரழிஞ்சு போயிருச்சு. வாழ்க்கை என்பது ஒரு முறை தான், வாழ்வு என்பதும் ஒரு முறை தான். இந்த பூமிக்கு விருந்துக்கு வந்திருக்கிறோம். நல்லா வளர்ந்து படித்து பேர் ஆனந்தம் அடைந்து நல்ல உணவுகளை உட்கொண்டு நல்ல இறை நம்பிக்கையோடு நல்ல நண்பர்களை சந்தித்து நல்ல மனிதராக வாழ்ந்து நல்ல முறையில் செத்துப்போங்க. இதைத்தான் நான் சொல்கிறேன். யாருக்கும் எந்த விதமான துரோகங்களும் வஞ்சகச் செயல்களும் சூதுவாதுகளும் வினயங்களும் செய்யாதீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு இறப்பை கொடுக்காது.
நீ நல்லவன் என்பதும் நீ கெட்டவன் என்பதும் நீ இறந்து சென்ற ஊர்வலத்தில் உன்னை காட்டி கொடுத்து விடும். இன்னொரு 10 வருஷம் இருந்திருக்கலாம், நல்ல மனுஷன் போயிட்டான், என்ன செய்ய, ஆண்டவன் நல்லவங்களை வாழ விடுறது இல்லையே இந்த பூமியில், அழைச்சிக்கிட்டானே அப்படின்னு பேசிட்டு போவாங்க. சில இறப்பில் ஊர்வலத்தின் போது நல்ல வேலை செத்து தொலைஞ்சான், இருந்தால் இன்னொரு 10 குடும்பத்துக்கு எடுத்துருப்பான் அப்படிம்பாங்க. அதனால் நல்ல மனிதனாக வாழ பழகிக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். சென்னையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பர்மா பஜார் அப்படின்னு சொல்லி. கடைகள்லாம் சிறுசாக இருக்கும், ஆனால் பல லட்சங்களுக்கு வியாபாரம் நடக்கும். ஒரு நாளைக்கு 3000 கோடி ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் ஆகும். அங்கே அவ்வளவு பொருள் டோட்டலாக மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி லாரியில் அள்ளிட்டு போவாங்க. ஆனால் தெரியாது, ஃபுல்லாக ஃபாரின் பொருட்கள், இந்தியன் பொருட்கள், அந்த மாதிரி பொருட்கள் பூரா, வாட்சி, அந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பூரா பல லட்சங்களுக்கு அள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு கடன் தெரியாது. ஆனால் இதில் கடை வைப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு நபர், ஒரு வாட்சி ரிப்பேர் பண்ணுறவர், அந்த கடைகளின் வாசலில் ஒரு பிளாட்ஃபாரத்தில் ஒரு சின்ன பெட்டி போட்டு அந்த கண்ணாடி பாக்ஸ் அதில் ஒரு லென்ஸை கண்ணில் சொருவிக்கிட்டு அந்த வாட்சுகளை ரிப்பேர் பண்ணி கொடுப்பார். அதாவது வாடிக்கையாளர்களின் வாட்ச் கிடையாது, போகின்ற வழிப்போக்கர்களின் வாட்ச் கிடையாது. அந்த வாட்ச் கடை வச்சுருக்காங்கல்ல அவங்களுடைய வாட்சுகளை 10 வாட்ச்சு 20 வாட்சுன்னு எந்தெந்த வாட்ச்லாம் ஓடலையோ அதெல்லாம் பூரா கொண்டு வந்து இவர் ரிப்பேர் பண்ணி கொடுப்பார். கொடுத்ததை வாங்கி கொடுவார். ஒரு வாட்சுக்கு இவ்வளோலாம் கிடையாது. ஒரு வாட்சுக்கு 10 ரூபா விட்டாலும் ஒவ்வொரு கடைக்கு 100 ரூபா, ஒரு நாளைக்கு 5000 10,000 சம்பளம் பண்ணுவார். வெரி வெரி புவர் மேன். கடை வைக்கிறதுக்கு வசதி இல்லை, கடை கிடையாது, பிளாட்ஃபார்ம். சாயந்தரம்னா அந்த பெட்டியை கையில் வச்சுக்கிட்டு எங்கேயோ போவார்னு தெரியாது, எங்கேயோ போவார். காலையில் எங்கே போகிறாரு யாது போகிறாருன்னு யாரும் விசாரிக்கலை. காலையில் அந்த கடையை திறந்துடுவார். அவருக்கும் ஒரு நாள் இறைவன் அழைப்பு கொடுத்தான். மரணம் ஏற்பட்டது, இறந்து போனார் அந்த வாட்ச் கடைக்காரர். அந்த வாட்ச் ரிப்பேர் பண்ணுறவர், வாட்ச் கடைக்காரர்னு சொன்னால் கூட சரி வராது. அந்த பர்மா பஜாரை ஒரு நாள் கடையடைப்பு நடத்தினார்கள். எத்தனை 1000 கோடி ரூபான்னு பார்த்துக்கோங்க டேர்ன் ஓவர். ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை லட்சம் லாஸ்ன்னு பாருங்கள், எவ்வளோ பிஸ்னஸ் ஸ்டாக் ஆகி போகணுன்னு பாருங்கள். அங்கெல்லாம் ஒரு நாள் அடைச்சாலே பல லட்சக்கணக்கான பொருட்கள் ஸ்டாக் ஆகிடும், அப்படியே பெண்டிங்கை நின்று போகும். வெளியூர்லேருந்து அவ்வளோ வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி பல மாநிலங்கள்லேருந்து பல மாவட்டங்கள்லேருந்து சென்னை பர்மா பஜாரில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி புறப்பட்டு வந்தவங்க எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் அன்றைக்கி லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி மறுநாள் தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அவங்க அவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. அந்த இறந்து போனவர் ஒரு இஸ்லாமிய நண்பர். அவருக்கு அத்தா யார், அம்மா யார், அண்ணன் தம்பி யார், அக்கா தங்கச்சி யார், பிள்ளை குட்டி யார், எத்தனை பிள்ளைங்க, எப்படி வாழ்கிறாரு, வீடு எங்கே இருக்குது, யாருக்குமே தெரியாது. யாருமே அவர் விசாரிக்கவே இல்லை. வந்தார், இருந்தார், வென்றார், சென்றார், அவ்வளோதான். அவருடைய இறப்புக்கு அந்த கடைகளில் அந்த பஜாரையை அடைச்சிட்டு ஒரு 1000கணக்கான பேர் இறுதி ஊர்வலம் போய் அஞ்சலி செலுத்தி அந்த நபரை, அந்த மனிதரை அடக்கம் செய்து விட்டு வந்தார்கள், நல்லடக்கம் செய்து விட்டு வந்தார்கள். எந்த ஒரு பின்புலமும் இல்லாத ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய இறுதி ஊர்வலம்னு பாருங்கள் நீங்கள். பல கோடீஸ்வரை நடந்து போய்கிட்டு இருக்கார் அந்த இடத்துல. மிகவும் மெச்சத்தகுந்த ஒரு செயல். இதோட இன்னொன்றையும் சேர்த்து சொல்லிட்டுமா, தமிழ்நாட்டில் நடந்தது தான். ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன், குறைஞ்சது ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு மேலே சொல்லணும். நான் பாயிண்டாக சொல்லிடுவேன், யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறக்கான சஸ்பென்ஸாக சொல்கிறேன். திருப்பதியில் ஒரு மிகப்பெரிய அன்னதான கூடம், ஒரே நேரத்தில் 10,000 பேர் சாப்பிட்ற மாதிரி அன்னதான கூடம். இப்படிலாம் கட்டி கொடுத்த ஒரு நபர் ஒரு நாள் இறந்து விட்டார், அமரனாகி விட்டார். சுடுகாட்டுக்கு ஒரு வேனில் தூக்கிட்டு போனாங்க, கூட 2 பேர், 2 மகங்க கூட. ஒரு நபர் கூட சொந்தமோ பந்தமோ உற்றாரோ உறவினரோ நண்பர்களோ யாருமே வரல. ஒரு ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போய் அவருக்கு இறுதிக்கடன் செய்ய வேண்டிய புதல்வர்கள் கூட அந்த முடி எடுக்கவோ மீசை எடுக்கவோ தாடி எடுக்கவோ செய்யலை. போய் அங்கே வெட்டியான் பதவியில் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான் போகலை. உலகத்தில் பெரிய பதவி அவனுக்கு. அவன் நினச்சோம்னா இறுதிக்கெல்லாம் நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளை என்னெல்லாம் செய்யலாம், அடிக்கலாம், துன்புறுத்தலாம், என்ன நம்ம மேலே தீ வச்சு எரிக்கலாம், பெட்ரோல் ஊற்றலாம், சரியாக தீ பிடிக்கலாம், பெட்ரோல் ஊற்றி கூட கொளுத்துவான். அவன் தான் பெரிய ஆள். அவன் கையில் ஒரு 100 ரூபா கெட்ட தூக்கி போட்டுட்டு நல்லடக்கம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி எரிச்சிருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டான். வந்து சாம்பலை கூட இருந்து வாங்கலாம், மறுநாள் வரலாம், அப்படி பிளேட்டில் ஃபாரின் போயிட்டான். எத்தனை 1000 கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணி வச்ச ஒரு தந்தைக்கு மகன் செய்த உதவியை பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. ஒன்றுமே இல்லாத அந்த இஸ்லாமிய நண்பருக்கு எப்படிப்பட்ட ஒரு இறப்பு நடந்திருக்குன்னு பாருங்கள். அதனால் காசு பெருசு கிடையாது, நல்ல மனிதனாக நீ வாழணும்.
நல்லவர்களோட பழகு, அப்போ தான் நீ நல்ல மனிதராக ஆக முடியும். நான் என்னுடைய வயதின் காரணமாக சில சமயம் அந்த நீ நாம்னு வார்த்தை வந்துடுது, மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் நல்லவர்களோட பழகுங்க, நல்ல மனிதராக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நல்ல நண்பன் ஒருத்தர் 2 பேர் இருந்தால் போதும், நிறைய நண்பர்கள் தேவையில்லை. வாங்க நம்ம பிஸ்னஸுக்கு போவோம். இப்போ தான் இதை வலைத்தளத்தில் நான் சர்ச் பண்ணேன், எந்தெந்த நாணயத்தை எப்படி விற்கணும் என்ன ஏதுன்னு சொல்லி. அப்போ பார்த்தேன் என்னென்ன இதுன்னு சொல்லி. ஒரு இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் பார்த்தது, டுடே போட்டிருக்கா, 2 pence காயின் ப்ராடக்ட்ஸ் ஃபார் சேல் 1971 நியூ பென்ஸ் 2 pence பிரிட்டிஷ் எலிசபெத் 2 காயின் வெரி ரேர். $5000 வாங்க முடியுமா? அந்த இடத்துல அந்த காயின் வந்து $5000. இது மேலே வெப்சைட்டினுடைய பேர் இருக்குது. இதுக்கு கீழே வந்து நீங்கள் பை கார்டுன்னு போட்டிருக்கோம். நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணினா $5000 கொடுத்தா இது மாதிரி ஒரு காயின் உங்களுக்கு கிடைக்கும். 2 pence காயின், கோல்டு காயின்லாம் கிடையாது, காப்பர் காயின் தான். இன்னொரு காயின் இன்னொரு வலைத்தளத்தில் 1971 நியூ பென்ஸ் ஆன்லைன் இன் இந்தியா 84,530 ரூபா ஒரு காயின். 2ஆம் எலிசபெத் ஃபஸ்ட் இயர் இஸ்யூ ரேர். முதலாக வெளியிடப்பட்ட இந்த நாணயம். ஒரு நாணயத்தினுடைய விலை வந்து 84,530 ரூபா இந்த நாணயம். இதை நான் எப்படி விற்க? இப்படிலாம் விற்றோம்னா நான் இதில் 100 நாணயம் இருக்க, நான் 80 லட்ச ரூபாய் 8 கோடி ரூபாய்க்கு விற்றுருவேன். என்ன அது மாதிரி இது இன்னொரு பதிவில் வந்து இதோடு சேர்ந்தது தான் நான் சொல்கிறேன். நான் கொடுக்குறது எவ்வளோ தெரியுமா? எல்லா காயினுமே வெறும் 100 ரூபா தான். ஒரு காயின் 100 ரூபா. அற்புதமான ஒரு கலெக்ஷன். இருக்கிற நாணயங்கள்லேயே கண்டிஷனான நாணயங்கள், இயர்கள்லாம் நல்ல தெரிஞ்சது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். என் நண்பர் வேறு இன்னொரு 200 காயின் இருக்குது வாங்கிக்கோங்கன்னு வேறு சொல்லியிருக்காரு. இதை கொடுத்தா தான் அதை வாங்க முடியும். அதனால் வெறும் 100 ரூபா தான். 17 விதமான வருஷங்கள் வச்சுருக்கேன் இதில். 17 வருஷம் வச்சுருக்கேன் இதில். நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு செட்டு தான், இன்னொரு செட்டு என்கிட்ட இல்லை. இந்த மாதிரி இருக்குது, ஆனால் இவ்வளவு 17 இயர் கிடைக்காது. இன்னொரு செட்டு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து ஒரு 15 இயர் கிடைக்கும். அதுக்கடுத்து இன்னொரு செட்டு கொடுங்கன்னு ஒரு 12 இயர் கிடைக்கும். எப்படி 1985 ஒரு காயின் தான் இருக்குது. இந்த 85 இதில் வந்து என்கிட்ட ஒரே ஒரு காயின் தான் இருக்குது, வேறு காயின் இல்லை. 1971 இன்னொரு 10 அண்ணா இருக்கும். 10 அண்ணா இருந்தாலும் ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு விற்றுடலாம். ஆனால் நான் கொடுக்குறது வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்கேன். 1971. இப்போ உங்கள்கிட்ட ப்ரூஃப் பண்ண இப்போ உண்மை அது. நீங்கள் வேணால் உங்கள் செல்லில் வந்து வலைத்தளத்துக்கு போய் சர்ச் பண்ணி பாருங்கள், 1971 என்ன ரேட்டுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு முதலாக வெளியிடப்பட்ட அந்த நாணயம் ஒரு அற்புதமான நாணயம். இன்னும் கண்டிஷனான நாணயங்கள் அது இருக்குது. நான் இருக்கிற கொஞ்சம் நல்ல நாணயத்தை பற்றி எடுத்து வச்சேன். இதை நான் எல்லாமே சேர்த்து மொத்தம் 1700 ரூபா ப்ளஸ் 50 ரூபா கண்டிப்பாக கொடுத்து விட்றணும். ஒரு 17 வருஷம் 17 இயர், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. நீங்கள் சாதாரண இப்போம்லாம் ஒரு நாள் சாயந்தரம் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா 1000 ரூபா செலவாயிரும். ஆனால் இது மாதிரி ஒரு 17 வருடங்களுடைய நாணயம், வெரி ரேர் காயின்லாம் இன்க்ளூடிங், வெரி முக்கியமான நாணயங்கள்லாம் உட்பட எல்லாமே ஒரே விலை தான். இன்றைக்கி நான் உங்கள்ட்ட சின்ன ஒரு நல்லவன் கெட்டவன்கிற ஒரு சின்ன கதையும் பரிமாறிக்கிட்டேன். இது ஒரு நாணயம் என்ன தெரியுமா? 2022 நொய்டா மின்ட்டு 5 ரூபீஸ் காயின். 2022 நொய்டா மின்ட்டு 5 ரூபீஸ் காயின் தான் இருக்குது. வரும் 5 ரூபீஸ் 2022. இது வந்து எந்த சேனல் எந்த இதுன்னு காமிக்க மாட்டேங்க, மறைச்சி மேலே கட் பண்ணியிருக்கேன். அப்படி காமிக்கக்கூடாது. அதனால் இது ஒரு 6 கிராம். ஒரு நாணயம் வந்து 70 ரூபா. நொய்டா மின்ட் வந்து ஒரு நாணயம் வந்து 70 ரூபா. நான் ஒரு நாணயம் 35 ரூபாய்க்கு தரேன், பாதிக்கு பாதி. இதில் 100 நாணயம் இருக்குது. யூஎன்சி காயின், பேங்க் சீலு, பேங்கினுடைய பாக்கெட் இது 100 காயின் இருக்கும். நான் அடுக்கினதில் பக்கா யூஎன்சியில் சந்தேகம்லாம் கிடையாது. நொய்டா மின்டா அப்படிங்கிறத கூட கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட உங்கள்கிட்ட காமிப்பேன். இந்த இருக்க 2000 இந்த நல்லா தெளிவாக காமிக்கேன். தெரியுதா? 2022 பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறனால லைட் ஒளிக்கு கிளாரிட்டி இந்த பாருங்க. 2022 நொய்டா மின்ட்டு யூஎன்சி காயின். ஒரு காயின் 35 ரூபா. வலைத்தளத்துக்கு முன்னே 7000 கொடுக்கணும். இந்த ஒரு பாக்கெட்டுக்கு நீங்கள் 7000 ரூபா எடுக்கணும். நொய்டா மின்ட்டு அவ்வளோ ரேராக இருக்குது. இந்த ஒரு பாக்கெட் வாங்கினீங்கன்னா 3500 ரூபா. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இன்னொரு பதிவு சேர்த்து சொல்லிடுச்சுமா, டைம் தான் இல்லை. இது வந்து ஒரு 301 786 ஒரு தாள் 40 ரூபா, 10 தாள் வாங்கி 400 ரூபா. யூஎன்சி தாள் நீங்கள் வந்து 786 கசங்கின தாள் பழைய தாள்லாம் ஒரு தாள் 40 ரூபா 50 ரூபாம்பிங்க. இது பக்கம் சீரியல் பிரகாரம் இருக்கும். 316 315 317 315 வருஷப்புறா இருக்கும். 1 to 10 10 தாள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 400 ரூபா, ஒரு தாள் 40 ரூபா. ஒரு இன்னும் 2 தாள் எடுத்தேன், ஒரே ப்ரீஃபிக்ஸ், வேறு கெட்டு. ஆனால் இது வந்து 301 ஆரம்பிக்கிற கெட்டு, இது வந்து 701 ஆரம்பிக்கிற கெட்டு. ஒரு ரீமு 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ரீம் வாங்கினா தான் இந்த 2 தாள் எடுக்க முடியும். இது 786, இது 369, 2 ஃபேன்சி நம்பரு. ஏ இன்செட்டு 1 WD ப்ரீஃபிக்ஸு 830 786 369. இந்த 786 ஃபேன்சி நம்பரு, 369 ஃபேன்சி நம்பர். இது ரெண்டும் சேர்ந்து ஒரே தாளில் இருந்தால் இந்த மாதிரி 786 369 ஒரே தாள் இருந்தால் அது கொஞ்சம் ரேட் அதிகம். அப்படி ஒரே தாளில் வேணுமா அந்த இருக்குது. லோ டெனாமினேஷனில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 786 369 இது வெரி வெரி ரேர் கரன்சி. இந்த இடத்துல இது இந்த ஒரு தாள் 786 369 இது வெரி வெரி ரேர், ரொம்ப ரேர் கரன்சி. இது ஒரே ஒரு தாள் இந்த கெட்டில் இருக்கும். வேணும்னா அந்த ஒரு தாளை மட்டும் எடுத்து தருவேன். இந்த கெட்டோட வேணுமா இருந்தாலும் கெட்டோட தருவேன். பிரித்து ஒரு 10 தாள் கொடுங்க அப்படின்னா வெறும் 400 ரூபா தான். ஒரு தாள் வெறும் 40 ரூபா தான். அந்த ஒரு தாள் வராது, நீங்கள் அதை எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு தாள் 40 ரூபான்னு சொல்லி அந்த 360 to 370 கொடுங்க சார் அப்படின்னு ரொம்ப கெட்டிக்காரன்னு நினச்சி வாங்கக்கூடாது. நான் தரமாட்டேன். என்ன உண்மையை சொல்லணுமில்ல, அப்புறம் அதை கொடுங்க இதை கொடுங்க கேட்கக்கூடாது. இது 786 யூஎன்சி கரன்சி ஒரு கெட்டிலேருந்து எடுத்து தான் 150 ரூபா. இது 369, இது 100 ரூபா தாளா 150 ரூபா, அவ்வளோதான். ரொம்ப பெரிய லெவலெல்லாம் கிடையாது. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.